அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். ஒரு பக்கம் தர்மபுரியில டாஸ்மார்க்க உள்ள பூந்து அடிச்ச டிவிகே, இன்னொரு பக்கம் ஈரோட்ல விஜய் கட்சிக்கு அனுமதி மறுப்பு. இந்த 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தர்மபுரியில மாணவர்களுக்கு இடையூறா இருக்குது. ஏன்னா பக்கத்துல பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. அங்க மதுபான கூடம் இருந்திருக்கு. ரொம்ப நாளா மக்கள் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. பெருசா எந்த அரசியல் கட்சியும் போராட்டம் நடத்தல. ஆனா டிவிகேல இருந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கான தொண்டர்கள் போய் காவல்துறையினரையெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ள போய் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. இது அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றிருக்கு. இது டிவிகேவுக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டுமல்ல, மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா டிவிகே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் பெரிய அளவுக்கான தொண்டர்கள் வருவது அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்தையுமே கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமா இருக்கு. ஏன்னா இப்ப பாஜகக்கு ஆர்ப்பாட்டம்ங்கிற காசு கொடுத்துக்கு கூப்பிடணும், திமுகவுக்கும் காசு கொடுத்து தான் கூப்பிடணும், எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்து கூப்பிடணும். விஜய் கட்சிக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், ரோட் ஷோ எதுனாலும் வேணான்னு சொல்ற அளவுக்கு மக்கள் வராங்க. இன்னும் குறிப்பா மக்கள் பிரச்சனையில தமிழக வெற்றிக் கழகம் கவனம் செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் ஏன்னா இளைஞர்கள். இப்ப திமுக, அதிமுகல எல்லாம் வயசானவங்க இருப்பாங்க. இதுல இளைஞர் பட்டாளத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல நாடுகள்ல இளைஞர்கள் தான் சாதிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாய்ப் போச்சு. அடுத்த செய்தி, ஈரோட்ல விஜய்யுடைய பரப்புரைக்கு தடை. 16ஆம் தேதி விஜய் அங்கே போறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த இடம் கூட்டம் அதிகமா வரும். அதனால இந்த இடம் பத்தாது, வேற இடம் பாருங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிடுச்சு. இப்ப வந்த தகவல் பிரகாரம் மாற்று இடம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அவர் எப்ப முதல்ல பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசினாரோ அங்கிலே இருந்து ஆரம்பிச்சு பரந்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு இடம் அவர் கேட்டாருன்னா மாத்தி 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 20 நாள் அவரை அலைய விட்டு கடைசியா தான் இடம் கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டிலேயே வெளியே வரமாட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக பழனிசாமி அவர்கள் கூட்டம் போடுறாரு, ஸ்டாலின் போடுறாரு, மோடி, அமித்ஷா, டிடிவி தினகரன் இப்படி எல்லாருமே பொதுக்கூட்டம் போடும்போது விஜய்க்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு ஏன்? அன்புமணி நடைபயணம் போறாரு. இவ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் திமுக விஜய்யை பழி வாங்குது. குறிப்பா உதயநிதிக்கு எதிராக ஒரு அதுருவா இருக்கிறதுக்காக அவர் மேல தனிப்பட்ட விரோதத்தை வச்சுக்கிட்டு செயல்படுறாங்கங்கிறது மக்களுடைய எண்ணம். இது வரக்கூடிய தேர்தல்ல டிவிக்கு விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவா அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க.